கோவையில் புதுப்பிக்கப்பட்டு செம்மனூர் இன்டர்நேஷனல் ஜுவல்லர்ஸ் திறப்பு விழா நிகழ்ச்சி சிறப்புடன் நடைபெற்றது. கோவை டவுன்ஹால் பிக் பஜார் பகுதியில் செம்மனூர் இன்டர்நேஷனல் ஜுவல்லர்ஸ் நகைக்கடை இயங்கி வருகிறது. தற்போது அந்த கடை புதுப்பிக்கப்பட்டு திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்வில் நடிகை ஹன்சிகா மோட்வானி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு புதுப்பிக்கப்பட்ட செம்மனூர் ஜுவல்லர்ஸ் கடையை திறந்து வைத்தார். மேலும் கடையை பார்வையிட்டு சில வாடிக்கையாளர்களுக்கு நகைகளையும் வழங்கினார். தற்பொழுது திறக்கப்பட்ட இந்த நகைக்கடையில் வைர ஆபரணங்கள், 916 தங்க நகை கலெக்ஷன்கள் விற்பனை செய்யப்படுகின்றன. இந்நிகழ்வில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த செம்மனூர் ஜுவல்லர்ஸ் குழு இயக்குனர் ஷாம் சிபின் மற்றும் நிர்வாகிகள், இந்த கடை தங்களின் 59வது கிளை எனவும் இனி வரும் காலங்களில் சென்னை, கர்நாடகா என பல்வேறு இடங்களில் கிளைகளை திறப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தனர். நிறைய ஷோரூம்ஸ் ஓப்பன் பண்ண பிளான் இருக்கு. சென்னை, மிடில் ஈஸ்ட் அண்ட் காசர்கோட் அண்ட் கர்நாடகா ஆல்சோ. ரினோவேட்டட் ஷோரூம் தான் இது. நிறைய புது கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு இங்கே. வைரம் பர்ச்சேஸ் பண்ண டைமில் 50% வரை டிஸ்கவுண்ட் பிளான் பண்ணி வச்சிருக்கு. அலங்காநல்லூர் தேசிய கூட்டுறவு சர்க்கரை ஆலை உடனடியாக திறக்க வலியுறுத்தி கையில் விவசாயிகள் மற்றும் ஆலை தொழிலாளர்கள் கரும்புகளை ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் கேட்டுக்கடையில் தேசிய கூட்டுறவு சர்க்கரை ஆலையை திறக்க கோரி தமிழக அரசை கண்டித்து கரும்பு விவசாயிகள் மற்றும் ஆலை தொழிலாளர்கள் கரும்புகளை கையில் ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழ்நாடு கரும்பு விவசாயிகள் சங்க மாநில துணைத் தலைவர் வக்கீல் பழனிசாமி தலைமை தாங்கினார். கரும்பு விவசாயிகள் சங்க செயலாளர் கதிரேசன், விவசாய தொழிலாளர் சங்க மாவட்ட தலைவர் உமா மகேஸ்வரன், தாலுகா தலைவர் மொக்கமாயன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தமிழ்நாடு விவசாய சங்க பொருளாளர் அடக்கி வீரணன், செயலாளர் ராஜேஸ்வரன், துணைத் தலைவர் ராஜாமணி உள்ளிட்ட கரும்பு விவசாயிகள், ஆலை தொழிலாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் கரும்பு விவசாயிகள், ஆலை தொழிலாளர்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க கோரியும், ஆலையை உடனடியாக திறந்து நடத்த கோரியும் திமுக தேர்தல் வாக்குறுதியில் அறிவித்தபடி ஆலையை திறக்க எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல், ஆலையை ஆய்வு செய்த ஆய்வுக்குழு அறிவித்த தொகையையும் ஒதுக்காமல் தொடர்ந்து கரும்பு விவசாயிகளை, ஆலை தொழிலாளர்களை வஞ்சித்து வரும் தமிழக அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 7 கோடி ஏற்கனவே சம்பளம் 3 வருஷமா அந்த தொழிலாளர்கள் அசிம்பட்டமாக கிடக்கிறா, இல்லை காசே இல்லை, அவங்க குடும்பத்தை கூட எங்கேயும் போயிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்குது. அதே நேரத்தில் இந்த ஆலையில் 110 கோடி ரூபாய் விவசாயிகள் 10 கோடி இது மின்சார வெப்ப நிலையம் திறக்கிறதுக்கு பண்ணி அது 3 வருஷம், அவர் 17 வருஷமாக 16 வருஷமாக இந்த இரும்புகளை துருப்பிடிச்சு சேதப்படக்கூடிய நிலைமையில் இருக்குது. அதனால் இதை பற்றி இந்த அரசு கண்டுக்கிற மாதிரி இங்கே லோக்கல் மந்திரி 2 மந்திரி இருக்காங்க. இங்கே வணிக வரித்துறை பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி அவர்களும், இந்த பன்னிவேல் ராசன் தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் 2 பேர் இருக்காங்க. இதை பற்றி கண்டுக்கிறதே இல்லை. அதே நேரத்தில் வேற மக்களே கோரிக்கை கேட்காதெல்லாம் செய்கிறாங்க. மதுரை மாவட்ட விவசாய சங்கங்களின் சார்பாக டங்ஸ்டன் திட்டத்தை ரத்து செய்ய வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடந்தது. ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட மாமதுரையர் அகில உலக தலைவர் முனைவர் க. திருமுருகன் கூறுகையில், மாமதுரையர் இயக்கத்தின் சார்பாக விவசாய சங்கத்திற்கு நாங்கள் முழுமையான ஆதரவை அளிக்க விரும்புகிறோம் என்றார். அவர் மேலும் கூறுகையில், முக்கியமா இந்த மாதிரி இயற்கைக்கு எதிராக, பசுமைக்கு எதிராக, நீர் வளத்திற்கு, நிலவதற்கு எதிரான பல திட்டங்களை கொண்டு வர்றது தொடர்ந்துகிட்டே இருக்கு. இதற்கு தொடர்ந்து போராட்டம் நடத்தி தான் மீட்டெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில விவசாயிகளும் மக்களும் இருக்கும். இதற்கு ஒரு முடிவு கட்டப்படணும். அப்போ இந்த நீர் வளம், நிலவளம், இயற்கை வளத்துக்கு எதிராக நடத்தக்கூடிய திட்டங்கள், நிறுவனங்களுக்கு கொடுக்கக்கூடிய ப்ராஜெக்ட் எல்லாத்தையுமே மக்கள் மன்றத்தோட அனுமதி பெற்றுதான் கொடுக்கக்கூடிய ஒரு கட்டாயத்தை ஏற்படுத்தணும். மக்களாட்சி ஏற்படுத்தப்பட்டது உண்மைனா மக்கள் மன்றத்தோட அனுமதியோட தான் இயற்கை வளத்தை நிறுவனங்களுக்கு வழங்கக்கூடியதும், இந்த பெரிய பெரிய திட்டங்களுக்கு வழங்கக்கூடியதும் எடுக்கப்படணும்.